ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன் நெட். நம்ம இன்னைக்கு ஸ்பைசி பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ ஒரு தவாவில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா உள்ளே சேராது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதுமானது. எல்லா பக்கமும் ஈவனாக குக்கர் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா கருகி போகாது, நல்லா ஈவனாக குக் ஆகும். பன்னீர் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே ஆயிலே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் நைஸாக சாப் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் பன்னீருன்றதுனால நான் ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தக்காளி இப்போ நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளில் நம்ம எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைக்கிறதுனால அதில் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஆட் பண்ண வேணாம். இது நல்லா இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பேசிக்காக டிஃபனுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.